ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாயா சீரியலோட செகண்ட் எபிசோட். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோவை எழுப்பி விடணுங்கிறதுக்காக ஹீரோட ஃப்ரெண்ட் சாந்தி கீழே ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோ எந்திரிக்கவே இல்லை. உடனே ஹீரோக்கு ஃபோன் பண்ணி சாந்தி இந்த மாதிரி கால் பண்ணி ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோ எடுத்தோடனே ஏன் நடுஜாமத்தில் கால் பண்ணுற அப்படின்னு கேட்கும். இது நடுஜாமம் இல்லை, 9:40 ஆகிடுச்சு அப்படின்னு, உனக்கு 10 மணிக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கும். அவனுக்கு ஷாக் ஆகிடுது. உடனே தம்பிக்காரனை பார்த்து தருதலை உன்னை எழுப்ப சொன்னேன்னே ஏன்டா எழுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறான் ஹீரோ. ரோட்டில் 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறாங்க. உனக்கு தான் அவங்க தேவை, அவங்களுக்கு நீ தேவையில்லை, ஒழுங்காக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. சரி நீ பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு இடத்துல கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் மாயா கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மாயா அவங்கள கூல் பண்ணுறா. நீ உன்னையே கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அஸ்வின் என்னை ஏமாற்ற மாட்டார், அவர் வந்துடுவார். அவர் சொன்னார் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மோதிரத்தை போட்டு என்னைக்கு நமக்கு இந்த உறவு இல்லையோ அன்னைக்கு இந்த மோதிரத்தை கழட்டிக்கன்னு சொன்னார். அது அன்னையிலேருந்து நான் இந்த மோதிரத்தை போட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாட்ட சொல்லவும் மாயா அந்த மோதிரத்தை கழட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு மேசையில் அந்த மோதிரத்தை வச்சு சுத்திலேயே உடச்சிடுறாங்க. உடச்சிட்டு அவங்க அம்மாவை பார்த்து, காதலில் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும், அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் அர்ஜுன் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு இடத்துல கார் பார்க் பண்ணுறாரு. அதை பார்த்து செக்யூரிட்டி கார்டு, சார் இங்கெல்லாம் பார்க் பண்ணாதீங்க, இது எங்கள் மேடம் பார்க் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே என்ன எழுதியா வச்சுருக்கு அப்படிங்கும். ஐயோ நீங்கள் வேறு இடத்துல போய் பார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த 100 வச்சுக்க, நீயே போய் பார்க் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 100 வச்சுக்கிட்டு எப்படி பார்க் பண்ண முடியும் அப்படின்னு அவர் கேட்டோடனே சாவியை தூக்கி போட்டாரு. அந்த இடத்துல மாயா கேட்ச் பிடிக்கிறாங்க. மாயாவும் அர்ஜுனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அர்ஜுனுக்கு யோசனை வருது, இவங்க தானே நேற்று அந்த விநாயகர் சதுர்த்தியில் பார்த்த பொண்ணு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மாயா அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி கார்டை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அர்ஜுன் சொல்கிறாரு, உங்கள் காரை பார்க் பண்ணுனா கூட இவருக்கு 100 கொடுங்க, இவரே பார்க் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லவும் அந்த 100 செக்யூரிட்டி கார்டு கையில் இருக்கிறது மாயா பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. செக்யூரிட்டி கார்டை பயந்து போய் நிற்கிறாரு. அப்புறம் மாயாவே அர்ஜுனோட காரை ஒரு இடத்துல பேக் பண்ணிவிட்டு அந்த சாவியையும் 100 அர்ஜுன் கையில் கொண்டு வந்து கொடுத்து இதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் உள்ளார வந்த அர்ஜுன், எனக்கு இன்டர்வியூ இருக்குது 10 மணிக்கு அப்படின்னு சொல்லுவோம். அங்கே உள்ள மாயாவோட செக்ரட்டரி, மேடம் வந்து 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, நீங்கள் 10:10க்கு வந்திருக்கீங்க, ஸோ லேட், நீங்கள் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லவும் ரூல்ஸை பிரேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. பேசி அவங்கள சிரிக்க வச்சிடுறாரு. அவங்களும் இவர் பேச்சு கேட்டு மாயா கால் பண்ணும்போது 45 மினிட்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மேடம், நீங்கள் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா, சரி ரூமுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு மாயாவும் சொல்லிடுறான். அப்புறம் அர்ஜுன் உள்ளார போகும்போது மாயா சாரி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அந்த இடத்துல நிற்கிறது நம்ம அர்ஜுன். அதை பார்த்த மாயாவுக்கு ஷாக் ஆகிடுது. அப்புறம் அர்ஜுனை பார்த்து சொல்கிறா, இங்கே லேட்டாக வரவங்களுக்கு வேலை கிடையாது, நீங்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல அர்ஜுன் ஒரு டைலாக் கொடுக்குறாரு. பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு. நான் லேட்டாக வந்து வெளியில் போகணுன்னா நீங்கள் கூட தான் லேட்டாக வந்தீங்க, அப்போ நீங்களும் வெளியில் போகணுமா அப்படின்னு சொல்லுவோம். மாயாவால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அர்ஜுன் சீட்டில் வந்து உட்காந்துடுறாரு. அதுக்கு மாயா, நான் உங்களை உட்கார சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சி உட்காந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேப்பர்ஸ் எல்லாம் ரெஸ்யூம் எல்லாம் கொடுத்து காட்டுறாரு. மாயா அதை பார்த்துட்டு, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃபோட்டோகிராஃபிக் திறமை இல்லை, நீங்கள் ஒரு இடத்துல வேலையை விட்டு பாதிலே வந்துட்டீங்க, நான் எதுக்காக உங்களை ஹையர் பண்ணணும் அப்படின்லாம் கேட்கும்போது, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுக்கத்தான் மேடம் வரும் அப்படின்னு சொல்லவும் மாயா, நான் ஒன்று ஸ்கூல் வச்சு நடத்தலையே, கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா நான் ஸ்கூல் வச்சு நடத்தியிருப்பேன், ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அர்ஜுனுக்கு கோவம் வந்து எந்திரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிற மாதிரி அவருக்கு கேட்குது, உனக்கு தான் வேலை தேவை, அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லவும் திருப்பி உட்காந்துட்டு, இந்த ஃபோட்டோஸை பாருங்கள், நான் கேப்சர் பண்ண ஃபோட்டோஸ் இதெல்லாம், இதை பார்த்தாலாவது உங்களுக்கு என் மேலே ஒரு அபிப்பிராயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒவ்வொன்றா காட்டுறாரு. மாயா ஒவ்வொரு ஃபோட்டோஸாக பார்க்க அப்புறம் ஒரு ஃபோட்டோ பார்க்குறாங்க. கடைசியாக அதில் ஒரு பொண்ணு பால்கனியில் நின்ற மாதிரி இருக்குது. ஹீரோ முன்ன நைட்டு பால்கனியில் நின்று மாயாவை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருப்பாரு. அது மாயான்னு அவருக்கு தெரியாது. அங்கே ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்து ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்காரு. அதை பார்த்த மாயா கிட்ட சொல்கிறாரு, என்ன அந்த ஃபோட்டோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்களா? ஒரு ஃபோட்டோகிராஃபரோட பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பொண்ணு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் மாயா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவ்வளோ அழகான பால்கனியில் அந்த பொண்ணு தனியாக நிற்கும் போதே தெரியலையா அப்படின்னு சொன்ன உடனே மாயா எந்திரிச்சு விறுவிறு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அர்ஜுனுக்கும் நம்ம ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படின்லாம் தோண ஆரம்பிக்குது.
அப்புறம் மாயா செக்ரட்டரிட்ட போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு மேடம் அப்படிங்குவோம். அர்ஜுன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த செக்ரட்டரி சிரிக்கிறாங்க. இன்னொன்று டெர்மினேஷன் லெட்டர் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ரெடியாக தான் மேடம் இருக்குது. அது யாருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஷில்பா முகர்ஜி உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம். மேம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. அப்போ மாயா சொல்கிறா, அவர் என்ன 45 மினிட்ஸாக வெயிட் பண்ணுறாரு. என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணுறவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உன்னோட 3 மாத சம்பளத்தை தரசரம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் பியூன் வந்து அந்த ஆஃபர் லெட்டரை அர்ஜுன்கிட்ட கொடுத்து சீட்டில் உட்கார வச்சிடுறாரு. இங்கே அர்ஜுன் வீட்டில் சாந்தி, அவங்க அம்மா, அர்ஜுனோட அம்மா, தம்பி எல்லாரும் சேர்ந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சாந்தியோட அம்மா சொல்கிறாங்க, இவ 24 மணி நேரமும் இங்கேயே தான் இருக்கா, இவளை நீ இங்கேயே வச்சுக்கோ, இல்லாட்டி அடாப்பாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆரியன் சொல்கிறான், என்னது அடாப்ஷனா, அப்போ அர்ஜுனும் சாந்தியும் அண்ணன் தங்கச்சியா அப்படிங்கும். அவள் ஒரு குத்து குத்துறா. அவள் அர்ஜுனுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் அர்ஜுன் ஆஃபீஸில் இருக்கிறதுனால ஃபோன் எடுக்கிறது இல்லை. உடனே இவனும் கிளம்ப ஆரம்பிக்கிறான். கிளம்பினோன்னா அந்த டயத்தில் அர்ஜுன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்த உடனே அவன் பாத்ரூம் தான் போகிறான். இவன் பின்னாடியே போய்கிட்டு, எங்கடா போகிறேன், ஏன் பாத்ரூம் போய் என்னடா பண்ணுற, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் குரூப் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலை கிடச்சிருக்குமோ கிடைக்காம இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் அவர் தம்பி ஒரு வேலை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அர்ஜுன் வெளியில் வந்து அவர் தம்பியை பார்த்து, என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாரும் சந்தோஷமாக வந்து ஹக் பண்ணுறாங்க. அப்புறம் அர்ஜுனோட அம்மாவும் ஹக் பண்ண வராங்க. அப்புறம் அர்ஜுனை பார்த்து ஏதோ ஒரு தயக்கத்தில் நின்றுறாரு. அப்புறம் நான் கார் பார்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிளம்பி போயிடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் பண்ணுற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.